டேய் நல்லா தூங்கினுக்குதுடா. உன்னெல்லாம் என் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமாகுது. ஆளு தடிமாடி மாதிரி இருக்கிற, அவ கொசு மாதிரி இருக்கிற, அவகிட்ட போய் அடி வாங்கிட்டு. டேய் சும்மா நிறுத்துடா. ஏதோ பாவம் புள்ளதாச்சு புள்ளன்னு பாவப்பட்டா அவ இப்படி பண்ணிட்டா. டேய் கம்முன்னு இருக்கடா. சொல்லுங்க சார். ஆமா சார். இல்லை சார். இல்லை சார். இல்லை சார், அது வந்து இல்லை, வாக்கிங் கூட்டு போகிறதுக்காக தாய்மா வெளியே கூட்டு போனாங்க. எதிர்பாராத நேரத்தில் தலையில் அடிச்சு தப்பிக்க பார்த்தது. இல்லை சார், பிடிச்சாச்சு. சரிங்க சார் பார்த்துக்கோ சார். வச்சுறேன் சார். ஏய் கண்டபடி திட்டுறாரா? இதுக்கப்புறம் எதனா ஆச்சு நயா பைசா கிடைக்காது. ஒரு கர்ப்பிணி பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு 4 ஆம்பளைங்களுக்கும் ஒரு ஆயாவுக்கும் துப்பில்லையான்னு கேட்குறேன். யார் ஆயா? நீதான் ஆயா. இன்னும் ஐஸ்வர்யா ஆயா. ஏய் உட்டன பாரு, பெத்த தாயை பார்த்து ஆயாங்கிற அப்படியே கண்ணுலே குத்திடுவேன். ஏய் வண்டி வந்துருச்சு, போய் ஜாமான்லாம் இறக்கி கொண்டு வாங்க. ஏய் வேகமா. அங்க என்னடா வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வாங்கடா. சீக்கிரமா வாங்கடா, இன்னும் இறக்க வேண்டிய பொருள் நிறைய இருக்கு. ஏய் வாங்கடா. உங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆபரேஷன்ன்றாங்க. ஹாஸ்பிட்டல் சாமான்லாம் அவர் எடுத்துட்டு போறாங்க.
ஒருவேளை இது ஹாஸ்பிட்டலா? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. ஆபரேஷன் சொல்றாங்க. ஒருவேளை எனக்கு தான் ஆபரேஷனா? கடவுளே, எனக்கு எதுக்கு ஆபரேஷன்? என்னை வச்சு என்ன பண்ண போறாங்க? ஐயோ, என் குழந்தை. தப்பிக்க சொல்ல மட்டும் என்கிட்ட கேட்காத. நீ புள்ள பெத்துக்கிற வரைக்கும் இங்கதான் இருக்க போற. அதனால கொஞ்சம் அமைதியாயிரு. பாவம் பொண்ணு, நீ நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா. எப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். இங்க இருந்தோம் நமக்கு இல்ல நம்ம குழந்தை யாராவது ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தாங்க. நான் சங்கர் அடிப்பேன். நான் உன்னை விட மாட்டேன். நானும் உன்னை விட மாட்டேன். நான் ஜாக்கி சான் ஃபேன். நான் ப்ரூஸ் லீ ஃபேன். பாத்துடலாம். டேய் டேய், என்னடா இது? அடிச்சுக்காதீங்கடா, அடிச்சுக்காதீங்க. டேய், அடிச்சுக்காதீங்கடா. நேத்து வரைக்கும் சகலன்னு உசுர விட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப ஏன்டா இப்படி ரகல பண்றீங்க? நேத்து வரைக்கும் பாசக்கார பசங்களா இருந்தீங்க. இன்னைக்கு ஏன்டா இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? டேய் விடுங்கடா, என்னையாடா அடிச்ச? ஏண்டா என்னையாடா உதச்ச? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை போட்டு தர விட மாட்டேன்டா. என்ன விடுங்கடா, என்ன ஏன்டா அடிக்கிறீங்க? உங்களை அடிச்ச சங்கர் அவன அங்க போய் அடிங்கடா. சைலண்டா இருங்க ஓனர். சங்கர் எப்படி அடிக்கிறதுன்னு நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பண்ணுங்க நல்லா பண்ணுங்க. மூத்த மாமான்னு கூட பார்க்காம என்ன அடிச்சல உன. ஐயோ ஏண்டா சங்கர், திரும்புடா. காயத்ரிக்காக உன்னை விட்டு வச்சேன்டா. என்னைக்கு எனக்கு புது போன் வாங்கி வச்சு அதுல சிம்பு வச்சு என் வேலைக்கு உள்ள வச்சியோ அன்னைக்கு உன்னை போட்டு தள்ளிப்பண்டா. ஐயோ அம்மா அங்க என்னங்க சத்தம்? மேல வாங்க. இதோ வந்துட்டேமா. இத மேல அனுப்பிடுறோம் ஆண்டி. ஐயோ மேலையா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சகல தலைவர் மாதிரி அடிச்சுக்கிறேன். சகல நல்லா பிராக்டிஸ் பண்ணு. விடுங்கப்பா. இதுக்கு மேல என்னால முடியாது. இரு சகல, வாடகை கொடுங்கடா. சகல கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ? ஆமா சகல. எப்படி ஆஃப் பண்ற மட்டும் பாரு. என்ன ஓனர் வாடகைன்னு வார்த்தையால அடிக்கிறீங்க? நானா? பின்ன நாங்களா? அட பாவிகளா. இதுக்கு மேல ஒரு அடி என் மேல பட்டுது, நான் வாடகை கேட்பேன். ஓனர், ஐயோ ஓனர், வாடகைன்னு கெட்ட வார்த்தைலாம் பேசாதீங்க. அப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்கடா. கேக்குறோம். டேய், எலி பொறிக்குள்ள வடை வச்சா மட்டும் பத்தாது. அந்த எலி உள்ள நுழையறதுக்கு இடம் வைக்கணும்டா முட்டா பசங்களா. சாணம் புடிச்ச கத்திய உங்க நாக்குல வச்சு கூறு பார்க்க கூடாது, அதுல வெட்டிக்குவீங்கடா. அடுத்தவன் கருத்துல தான் வச்சு கூறு பார்க்கணும்டா மாங்காய் மடையனுங்களா. போது நிறுத்தியா? நீ பேசுறது எதுவுமே புரியல. தண்ணி அடிச்சிருக்கியா அடிக்கலையா? அடிக்கல. பீர் பாட்டிலும் ஆம்பளைங்களும் ஒண்ணு, ரெண்டுமே கழுத்துக்கு மேல காலியா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு குடிகார மகான் சொல்லியிருக்காண்டா மங்குனிகளா.
இப்ப நீ விஷயத்துக்கு வரியா இல்ல நாங்க பிராக்டிஸ் வந்துடுறேன். டேய் நீங்க 2 பேரும் ஏன்டா சங்கர் கிட்ட அடி வாங்குனீங்க? சங்கர் தானே உங்க 2 பேரையும் உங்க பொண்டாட்டியோட சேர விடாம அவன் தடுக்கிறான். கெட்டவன், அவன் ஒரு அயோக்கிய. நாங்க பண்ற வேதனை புரியல. கரெக்ட். அதுதான் ஏன்னா அவனுக்கு சொந்தமா ஒரு பொண்டாட்டி இல்ல. பொண்டாட்டி இல்லாதவங்கிட்ட நீங்க போய் சண்டை போட்டா அவனுக்கு பொண்டாட்டி இருக்கிறவங்களோட பிரச்சனை எப்படி தெரியும்? அவனுக்கு பொண்டாட்டி இருக்கிறவங்களோட பிரச்சனை எப்படி தெரியும்? அவன் அப்படித்தான் உங்களை அடிப்பான், கடிப்பான், தடுப்பான், துரத்துவான். ஓனர் சூப்பர் ஓனர், கரெக்டா சொல்றேன். இத்தனை நாளா இது தெரியாம போச்சே ஓனர். அதனால இனிமே நீங்க 2 பேரும் நான் சொல்றபடிதான் நடக்கணும். என்ன பிளான்? நல்ல பிளானா இருக்கணும் இல்ல? இருடா. சங்கருக்கு அவன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து முதல்ல விவாகரத்து வாங்கி கொடுக்கணும். என்ன சகல உளறேன் இந்த ஆளு. இவ்வளவு நேரம் நல்லா தானியா பேசிக்கிட்டு இருந்த. அடிச்சடியில குழம்பு இருப்பானோ? பஞ்ச் இடி மாதிரி இல்ல. டேய், நிறுத்துடா. நான் சொல்றதை செய்யுங்கடா. சங்கருக்கு அவன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுங்கடா. ஐயோ அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்புறம் எப்படி விவாகரத்து வாங்கி கொடுக்க முடியும்? That is point. இன்னுமாயா என் பாயிண்ட் உனக்கு புரியல? சரியான ஆஃப் பாயிலா இருக்கீங்களேடா. யோ இப்ப நீ சிம்பிளா சொல்றியா? தலைய சுத்தி மூக்க உடைச்சிருவேன். சொல்ல விடுங்கடா டேய். சொல்றேன்டா. டேய் சங்கர் முதல்ல ஒரு பொண்ண உயிர்க்குயிரா காதலிக்கணும். அதுக்கு நாம தான் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கப்புறம் பெரிய போராட்டம் பண்ணி அந்த பொண்ண அதுவும் நாம தான் அரேஞ்ச் பண்ணணும். அப்படி கல்யாணம் பண்ணி அவங்க சந்தோஷமா இருக்கும்போது அவங்க காதல நாம கைமா பண்ணணும். அவங்களுக்குள்ள விவாகரத்து நடந்து அவங்கள நாமளே பிரிச்சு வைக்கணும். பாயிண்ட் பாயிண்ட் சூப்பர். அப்பதாண்டா அந்த சங்கருக்கு மனைவிய பிரிஞ்சிருக்கிற உங்க வேதனையும் வலியும் தெரியும். கரெக்ட் கரெக்ட் சகல. ஓனர் ஐயோ ஓனர் விடுங்கப்பா, கில்லாதீங்க, வலிக்குது. ஓனர் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை இந்த உலகத்திலே உன்னை தவிர வேற யாரும் கொடுக்க முடியும். இந்த மாதிரி அதிபுதிரான ஐடியாவை உலகத்துல உங்களை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியும். உங்களுக்கு வேணுங்கிற ஐடியா எல்லாம் நான் கொடுப்பேன். ஆனா எனக்கு மட்டும் வாடகை எல்லாம் நீங்க கொடுக்காதீங்க. ஐயோ கெட்ட வார்த்தை பேசாதீங்க. பிடிச்சுக்கல ஆசைக்கு பேசிக்கிட்டோம். நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்ததும் உங்களுக்கு கண்டிப்பா மாசம் மாசம் டான் டான் வாடகை கொடுப்போம். வாடகை வருமா? வாடகை வருமா? சொல்லிட்டாருல்ல. இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணலாமா? என்னங்க கூப்பிட்டாங்க மேல போங்க, அவங்களே பிராக்டிஸ் பண்ண. அங்கேயும் போய் அடிதான் வாங்கணும். பலம்பாதையா சகல. இந்த ஓனர் லூஸ் மாதிரி பேசினாலும் அப்பப்ப நல்ல ஐடியா தரான். ஆமா சகல, அந்த சங்கர் கல்யாணம் ஆகாதனால தான் நம்மளோட கஷ்ட நஷ்டம் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. சகல சங்கரை முதல்ல காதலிக்க வைக்கிறோம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவங்க 2 பேரையும் சந்தோஷமா இருக்க விடாம தடுக்கிறோம். விவாகரத்து வாங்கி கொடுத்து அவங்க 2 பேரையும் பிரிக்கிறோம். நம்ம வள்ளி என்னன்னு அவனுக்கு புரிய வைக்கிறோம். சகல குட் ஐடியா. சகல நம்ம சாதிக்கிறோம். சங்கருக்கு ஆப்பு அடிக்கிறோம்.
யாராவது வாங்கல. எனக்கு ரொம்ப பசிக்குது. யாராவது வாங்கல. நான் வேணும் உனக்கு. பசிக்குது, சாப்பாடு வேணும். நான் சாப்பாடுன்னு கூப்பாடு போட்டுக்கிற நீ. மணி 4 தானே ஆகுது. எனக்காக இல்லைனாலும் குழந்தைக்காகவாவது சாப்பிட்டு தானே ஆகணும். எதுக்கு? நல்லா சாப்பிட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கா? உனக்கு எப்ப சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். போய் கிடப்பா. தாயம்மா. தாயமாவா? அதான் அச்சு போட்டல. நாங்க பூச்சி திட்டி விட்டோம், கோவத்துல கிளம்பி போயிடுச்சு. போய் ஓரமா போய் கிடப்பா. அப்பனே பிள்ளையாரப்பா, என் பொண்ணு எங்க இருக்கா? எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்னு தெரியல. ஒரு பக்கம் போலீஸ் தேடுது, இன்னொரு பக்கம் மாப்பிளையே நாங்களும் தேடுறோம். ஒரு அப்பாவி பொண்ணு, வயித்துல குழந்தை வேற இருக்கு. வீணான வம்பு தும்புக்கெல்லாம் போகாத வைப்பா. அநியாயத்தை பொறுத்துக்க மாட்டா. அதனால சில பிரச்சனைகள் வரலாம். மத்தபடி அவனுக்கு யாருக்கிட்ட என்ன பகை? உன்னை கும்பிடதா, உன்னோட சன்னதிக்கு தான் வந்தா. அப்புறம் காணாம போயிட்டா. அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு கூட தெரியலப்பா. எனக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடு சாமி. ஒரு வெளிச்சத்தை காட்டு. என் பொண்ண என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிரு சாமி. உனக்கு கோடி புண்ணியமா போகும்பா. எங்க இருந்தாலும் என் பொண்ணும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் நல்லா இருக்கணும்ப்பா. எதுவும் ஆயிடக்கூடாது. ஆண்டவா, பிள்ளையாரப்பா. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. பக்கத்து ரூம்ல ஹாஸ்பிட்டல் செட்டப் பண்ணிருக்காங்க.
ஏன் பண்ணிருக்காங்க, யாருக்காக பண்ணிருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குதே. ஒருவேளை எனக்காக பண்ணிருந்தா என் நிலைமை என்ன ஆகும்? என் குழந்தை ஐயோ, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குதே. தாயம்மா கிட்ட உதவி கேட்டா அவளும் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. டாக்டர் கிட்ட உதவி கேட்டா அந்த மனுஷனும் அவங்க ஆளு. சரி, தப்பிச்சிடலான்னு நினைச்சா தப்பிக்கவும் முடியல. நான் என்னதான் பண்ண போறேன்? ஏதாவது பண்ணியே ஆகணும். இவங்க கிட்ட நான் மாட்டக்கூடாது. ஏதாவது பண்ணியே ஆகணும். இவங்க என்ன ஏதாவது பண்றதுக்குள்ள நான் இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும். கடவுளே, என்னையும் என் குழந்தையும் காப்பாத்து. நான் எப்படி போய் பூச்சான் பார்த்தல. சூப்பர் மச்சி, சூப்பர். நம்ம கிட்ட எல்லாம் தப்பிச்சு போக முடியுமா? அண்ணா என்னண்ணா சிக்கன் சிட்டி போய் வாங்கியா? உள்ள இருக்குது பாரு. இருக்குதுண்ணா, சூப்பர்.